வங்கதேசத்துக்கு யாரும் போகாதீங்க, நெருப்பில் பற்றி எரியும் வங்கதேசம். 2 முறை எச்சரித்த இந்தியா. உயிர் பிழைத்த நபரின் திக் பேட்டி. இன்று வங்கதேசத்தின் நிலையே வேறாக மாறியிருக்கிறது. நாளுக்கு நாள் பதற்றம், போராட்டம், கல்வீச்சு, கலவர பூமியாக காட்சியளிக்கிறது. நேற்று இந்தியர் ஒருவருக்கு நடந்த சம்பவம் தான் மேலும் அதிர்ச்சியை கிளப்பியது. வங்கதேசத்தில் என்னதான் நடக்கிறது? அங்கு நேற்று நடந்த அதிர்ச்சி சம்பவம் ஒன்றை பார்க்கலாம். வங்கதேசத்தில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா ஆட்சி கலைக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு அமைந்தது. அவர் பொறுப்பேற்றது முதல் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை யூனுஸ் எடுத்து வருகிறார். அங்கு சிறுபான்மையினராக வசிக்கும் இந்துக்கள் மீதான தாக்குதல்களும் அதிகரித்து வருகின்றன. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அரசுக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி ஆட்சி கவிழ்ப்பிற்கு முக்கிய காரணமான மாணவர் அமைப்பின் தலைவர் ஷெரீப் உஸ்மான் ஹாதி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் அவர் இறந்தார். அவர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து வங்கதேசம் முழுவதும் வன்முறை வெடித்திருக்கிறது. இந்து மதத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் அடித்துக் கொலை, இந்திய தூதரகம் மீதான தாக்குதல் என அடுத்தடுத்து அங்கு தாக்குதல் சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. இந்நிலையில் மேற்கு வங்கம் கொல்கத்தாவைச் சேர்ந்த இசை கலைஞர் ஷிராஸ் அலிகான் இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக சமீபத்தில் வங்கதேசம் சென்றார். அங்கு அவர் எதிர்கொண்ட அனுபவங்கள் குறித்து பதற்றத்தோடு பகிர்ந்திருக்கிறார். இதுகுறித்து பேசிய அவர், 4 இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக வங்கதேசம் சென்றேன். கடந்த 16ஆம் தேதி நான் அங்கு சென்றபோது நிலைமை சாதாரணமாகத்தான் இருந்தது. இசை நிகழ்ச்சியில் கூட்டம் இல்லை, ஏதோ தவறு இருப்பதாக தோன்றியது. பிறகு நிலைமை மோசமடைந்து வருவதாக உள்ளூர்வாசிகள் தெரிவித்தனர். இந்தியர் என்பதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என எனக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. அதனால் யாரிடமும் கூறவில்லை என்று பதற்றத்துடன் பகிர்ந்துள்ளார் ஷிராஸ் அலி. அது மட்டுமின்றி மேலும் சில பதற்றமான சம்பவங்களையும் பகிர்ந்தார். கடந்த 17ஆம் தேதி குல்ஷான் சோதனை சாவடியில் அந்நாட்டு காவல்துறை என்னை சோதனை செய்தது. அப்போது என்னை ஷிராஸ் அலி கான் என அறிமுகப்படுத்திக் கொண்டேன். நான் ஒரு முஸ்லிம் என்பதை குறிக்கும் வகையில் என் பெயரை சொன்னேன். இதற்கு என்னிடம் எதுவும் கேட்காமல் அனுப்பிவிட்டனர். நான் வங்க மொழி பேசுவேன் என்பதால் உள்ளூர் போலீசாரிடம் வங்க மொழியில் பேசினேன். அதுதான் என்னை காப்பாற்றியது என்றார். வங்கதேசத்தில் இந்தியர்களுக்கு பாதுகாப்பில்லை. ஹிந்து, இந்தியன் போன்ற அடையாளங்களை மறைத்துதான் நாடு திரும்பினர். அங்குள்ள இந்தியர்கள் எப்படியாவது தாயகம் திரும்பிவிட வேண்டும். எந்த காரணமும் இன்றி இந்தியர்கள் மற்றும் இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. இந்தியர்கள் யாரும் அங்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். இந்தியர்கள் மீதான தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து ஏற்கனவே 2 முறை இந்தியா எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த எச்சரிக்கையும் மீறி இந்துக்கள் மீதான தாக்குதல் அதிகரித்து வரும் நிலையில் இந்தியாவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பது இனிவரும் நாட்களில் தெரியவரும் என்கின்றனர் பொருளாதார வல்லுநர்கள்.